வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு நடந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களில் நிகழ்ந்த அடக்குமுறைகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் டாக்கா மாநகர காவல்துறை அதிகாரி ஹபீபுர் ரஹ்மான் உள்ளிட்ட 3 மூத்த காவல் அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி டாக்காவின் சங்கார்புல் பகுதியில் நடந்த சம்பவத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்தனர். இதை மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிற காவல் அதிகாரிகளுக்கு 3 முதல் 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோருக்கும் இதேபோன்ற வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.